நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் கைதானவர்களை தனக்கு தெரியும், ஆனால் அவர்களிடமிருந்த பணம் குறித்து தெரியாது என பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அந்த பணத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியாச்சு. இல்ல அந்த ஹோட்டல்ல கைப்பற்ற அந்த 3 பேர்ல ஒரு நபர் உங்களுடைய பணம் தான் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அப்படி யாரும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. நீங்க இருந்தா சொல்லுங்க, அந்த காப்பி இருந்தா கொடுங்க. அதுவும் திட்டமிட்ட சதியா? இல்ல, அந்த ஏதாவது காப்பி இருந்தா கொடுத்தா அதை பார்த்துட்டு நான் சொல்றேன். அவர் அந்த பையனை விசாரிக்கணும், எல்லாம் பண்ணணும். அதுக்கு கோர்ட்டு இதெல்லாம் இருக்கு. சார், இப்போ நேரில் ஆஜராக சொல்லி சம்மன் கொடுத்திருக்காங்களா, வாங்கிட்டீங்களா, வாங்க போறீங்களா? சொல்லியிருக்காங்க, நான் நேரில் ஆஜராவேன். சம்மன் காப்பி கிட்ட ஒப்படைச்சிட்டாங்களா? இன்னைக்கு வருதுன்னு சொன்னாங்க. இதுல இடி விசாரிக்கணும்னு சொல்லி கோர்ட்ல கமிட்டி பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு டார்கெட் பண்றவங்க யார்? நீங்க யார் சொல்றீங்க? இதுல யார சார் குறை சொல்ல முடியும்? யாரையும் பண்ண முடியும். இடியும் கேட்டீங்களா? யாராச்சும் இது பின்புலம் இருக்காங்களா? அப்படி எதுவும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? மறைமுகமா அது இருவர் மீதும் குற்றம் இல்லை, இறைவன் செய்த குற்றம் மாதிரி இறைவன் தான் கேட்கணும். வரக்கூடிய 2ஆம் தேதி நேரில் ஆஜராகி. ஆமா, 2ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி கூட டைம் கேட்டோட ஏதாவது வாக்குமூலத்தின் அடிப்படையில தானே உங்களுக்கு சம்மன் கொடுத்திருக்காங்க. ஆமா, அதான் கொடுத்திருக்காங்க. அப்ப அவங்க வாக்குமூலமே கொடுக்கலங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எதன் அடிப்படையில சம்மன் வழங்க? போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரத்தில் மிரட்டி எழுதி வாங்குவாங்க. அங்க வழக்கமா மிரட்டி எழுதி வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சூழ்நிலை இல்ல, எனக்கு தெரியல. எனக்கு என்ன அங்க போனாதான் தெரியும் யார் என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை இதுல நிகழ்ந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? எதுவும் நடக்குங்களா? நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.